தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் தனித்துவமாக விளங்குவது நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவில். பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலம் இது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் நாமக்கல் கோட்டைக்கு கீழே நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. மலைக்கோட்டையின் மேற்கு புறத்தில் நரசிம்மர், நாமகிரி தாயார் சந்நிதி உள்ளது. அதற்கு நேர் எதிரேதான் ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள ஆஞ்சநேயர் திறந்த விழிகளுடன் கைகளை கூப்பி எதிரில் இருக்கும் நரசிம்மரை வணங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அருள் பாலிக்கிறார். புராண வரலாறு படி திரேதா யுகத்தில் ராவணனுடன் நடந்த போரில் ராமர் மற்றும் வானர படைகள் மயங்கிய போது ஆஞ்சநேயர் இமயமலைக்கு சென்று சஞ்சீவி மலையை பெற்று வந்து அனைவரையும் காப்பாற்றினார். அந்த பணி முடிந்து திரும்பும் போது நேபாளத்தில் உள்ள காந்தகி நதியில் குளிக்கும் போது 2 துளைகள் கொண்ட அரிய சாலகிராம கல்லை பெற்றார். அது விஷ்ணுவின் தெய்வீக அம்சம் என்று உணர்ந்து தன்னுடன் எடுத்து வான் வழியாக சென்றார். நாமக்கல் பகுதியை வந்தடைந்த போது சூரிய உதயம் நேர்ந்ததால் தினசந்தியை கடைபிடிக்க